பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் ஊடகவியலாளர் யூடியூப் மைனர் வீரமணி அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சமீபத்தில் நடந்த தாவேக பொதுக்குழு கூட்டத்துல ஆதவர்ஜுன் அவர்கள் பேசிய பேச்சு அப்படிங்கிறது பெரிய சர்ச்சைகளை உண்டு பண்ணியிருந்துச்சு. குறிப்பா பத்திரிகையாளர்கள் பத்தி பேசும்போது மீசக்கார ஒருத்தர் இருக்கான், சட்டையை பிடிச்சி அடிக்கணும், தைரியம் இருந்தா தொடரா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒருமையிலும் ரொம்ப கொச்சைப்படுத்தியும் பேசியிருந்தார். அதற்கு பதிலடி தரும் விதமாக நக்கீரன் கோபால் அவர்கள் ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தாரு. அதுல சில விஷயங்களை பேசியிருந்தாரு. இதை முன்னிட்டு ஒரு விவாதம் போயிட்டு இருக்கிறதா பார்க்க முடியுது. இந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவரு ஆதவர்ஜுன் அந்த பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழுல பேசும் பொழுது ரொம்ப உரிமையில தான் எல்லாரும் பேசியிருந்தாரு. அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமணி அவர்களா இருக்கட்டும், நக்கீரன் கோபால் அவர்கள உரிமையில தான் பேசியிருந்தாரு. நிறைய இடங்கள்ல வா சண்டை போட்டுக்கலாம், வா பாத்துக்கலாம், மோதி பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏக வசனங்கள் தான் அதிகமா இருந்துச்சு. அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களை பத்தி பேசும்பொழுது இன்னும் ஒரு ஸ்டெப் மேல போய் கிட்டத்தட்ட ஒரு ஒரு அவர் ஆதவர்ஜுனுடைய பேச்சு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு பொறுக்கியை போல சாதாரண ஒரு ஒரு ரவுடின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரியான ஒரு ஸ்பீச் தான் அவர் கொடுத்திருந்தாரு. ஒரு கட்சியில ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்காரு அப்படிங்கிற எந்த ஒரு ஒரு துணியுமே அவருடைய பேச்சுல இல்ல. ஒரு ஒரு பட்டாக்கத்தி ரவுடி போன்றதான் அவருடைய பேச்சு பக்கா பொறுக்கித்தனமான ஒரு பேச்சாக இருந்தது. இப்ப நக்கீரன் கோபால் அவர்கள் பத்தி ஏன் இவ்வளவு கோவப்பட்டு பேசுறாரு அவரை பத்தி மட்டும் அப்படின்னாக்கா, அவர் போட்ட வீடியோ மட்டும் இல்ல, அவர் அந்த வீடியோல அவர் கேட்ட கேள்வி வந்து முக்கியமான கேள்விகள். அவர் கேட்ட கேள்வி எல்லாமே மற்ற எல்லாருமே வீடியோ போட்டு அவரை கேள்வி எழுப்புனாங்க. அதை தாண்டி நக்கீரன் கோபால் அவர்கள் எழுப்பின மிக முக்கியமான கேள்வி எல்லாரையும் விட அவரு ஸ்பெசிஃபையா ஒரு விஷயத்த நோட் பண்ணி அடிச்சிருந்தாரு. அந்த ஒரு விஷயத்துக்கு அவங்க பதில் கொடுப்பாங்கன்னு நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன் அந்த சிறப்பு பொதுக்குழுல. ஏன்னா ரொம்ப முக்கியமான அக்யூசியேஷன் அது. அந்த அக்யூசியேஷன் வந்து கிட்டத்தட்ட தாவேக அவருடைய தேர்தல் முடிவை தீர்மானிக்கிற ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லலாம் அந்த நக்கீரன் கோபாலருடைய கேள்வி. அந்த கேள்விக்கு நியாயமான நேர்மையான பதில சொல்லியிருந்தாங்கன்னாக்கா அவங்க மக்களுக்காக இருக்காங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா அந்த கேள்விக்கு அவங்களால பதில் சொல்லல, ஏன்னாக்கா பதில் சொல்ல முடியல. அப்ப பதில் சொல்ல முடியல அப்படின்னாக்கா நக்கீரன் கோபால் அவர்களுடைய கேள்வி மட்டும்தான் மக்கள்கிட்ட போய் சேரும். அப்ப நீங்க பதில் கொடுக்கலனாக்கா அந்த பதில் நீங்க கொடுக்கல, அதனால மக்கள்கிட்ட போய் சேரலனாக்கா அந்த கேள்வி மட்டும்தான் மக்கள்கிட்ட போகுதுனாக்கா அப்ப தாவேக்கா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மத்தியில அந்த நக்கீரன் கோபால் அவர்களால் ஈஸியா எக்ஸ்போஸ் செய்யப்பட்டுருச்சு அப்படின்னு அர்த்தம். அப்ப நாம எவ்வளவு பிளான் பண்ணி உள்ள கொண்டு வந்து எத்தனை ஆயிரங்கள் கோடி பிளான் பண்ணி இந்த விஜயை உள்ள கொண்டு வந்து பிஜேபி வந்து மறைமுகமா உள்ள கொண்டு வரலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சு பார்த்தோம்னா, இந்த ஆளு ஒரு யூடியூப் சேனல் வச்சுட்டு ஒட்டுமொத்தமா ஒரு கேள்வியை எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. அது இல்லாம இவரு கேட்ட அந்த ஒரு கேள்வி அது வந்து பயங்கரமான கேள்வி, பதில் சொல்ல முடியாம போயிடுச்சு அப்படிங்கிற அந்த கோபத்துலதான் அவங்க பேசதான் நான் பாக்குறேன். அவர் கேட்ட அந்த முக்கியமான கேள்வி, ஆமா அந்த கேள்வி என்னக்கா, ஜனநாயகன் படத்துக்கான ஷூட்டிங் தான் அந்த கரூர்ல நடந்த கூட்டம் அப்படின்னு ஒரு அக்யூசேஷன் பண்ணாரு. ஏன்னாக்கா அந்த கேமராவை சுத்தி இருந்த சிசிடிவி கேமராஸ், அப்புறம் அந்த 62 63 ட்ரோன்ஸ் பறந்தது, அப்புறம் அந்த சினிமாவுக்கு பயன்படுத்தப்படுகிற பிரத்யேகமான கேமராக்கள் அந்த பஸ்ஸுக்குள்ள இருந்தது அப்படின்னு அவர் அக்யூசேஷன் பண்றாரு. சோ நக்கீரன் சைட்ல இருந்து ஒரு அக்யூசேஷன் வருது அப்படின்னாக்கா அவங்க புலனாய்வு செய்யாம அவங்க வித்தவுட் ப்ரூஃப் சும்மா போற போக்குல ஏதோ ஒரு புரளிய ஒரு கொளுத்தி போடுறது அப்படின்னு பண்ண மாட்டாங்க. அவங்க சைடு ஏதோ ஒரு சோர்ஸ் இருந்திருக்கும், அல்லது அவங்க சைடு ஆதாரம் கூட இருக்கலாம், ஒருவேளை லேட்டா கூட வெளியிடலாம். இப்ப பேசிட்டு பதில் வருதா என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் கூட வெளியிலாம் கூட வச்சிருந்திருக்கலாம். சோ இவ்வளவு பெரிய அக்யூசேஷனா அவர் யாருமே சொல்லாத ஒரு அக்யூசேஷனா அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் வந்து பல சேனல்ல பேட்டி கொடுக்கும் பொழுதும் பேசியிருந்தாரு, அவங்களுடைய நக்கீரன் சேனல்ல பேசும்பொழுதும் பேசியிருந்தாரு. ஏன் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி அப்படின்னு நான் சொல்றேன்னா, ஒரு 41 உசிறுகள் பலியாயிருக்கு. அந்த 41 உசிறுல 10 குழந்தைகள் உட்பட 41 உசிறுகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த 41 உசிறுமே எதற்காக பலியா இருக்குனாக்கா, ஏதோ ஒரு அரசியல் கூட்டம் அதுல போயிட்டு ஸ்டாம்பிட் ஆயிருக்கு, அதுல வந்து தற்செயலாக நடந்த ஒரு ஒரு சம்பவம் அப்படின்னு மக்கள் நினைச்சிட்டு இருக்காங்க இல்லைங்களா. அப்படி இல்ல, இது வந்து ஜனநாயகன் என்கிற ஒரு திரைப்படம். அந்த திரைப்படத்துக்கு ஆப்வியஸ்லி அவரு வருஷத்துக்கு 1000 கோடி வருமானம் ஈட்டக்கூடிய விஜய் சாதாரண ஆள் இல்ல, கேரியருடைய உச்சத்துல இருந்துகிட்டு இருக்காரு அவரு. இதெல்லாம் நாம சொல்லல, அந்த சில்பா குமார் என்கிற ஆதவர்ஜுன் அவரே வந்து ஏற்கனவே முன்னாடி அவங்க போட்ட மேடைகள்ல அவரே விஜயை வச்சுக்கிட்டே அதை சொல்லியிருக்காரு. வருடத்திற்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய தலைவர் எங்களுடைய தலைவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சில்பா ஆதவர்ஜுன் வந்து பொய் சொல்றாருனாக்கா அதே மேடையில விஜய் மறுத்திருப்பாரு. 1000 கோடின்னு பொய் சொல்றாரு, எனக்கு அவ்வளவு வருமானம் இல்ல அப்படிங்கறத அவர் மறுத்திருக்கலாம். அப்ப மறுக்கலனாக்கா வருடத்திற்கு 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு. இப்ப வர எலெக்ஷன்ல எப்படியும் விஜய் வந்து போட்டிடுவார் ஏதோ ஒரு தொகுதியில, அங்க அவர் அபிடவிட் தாக்கல் பண்ணி ஆகணும்.
அந்த அபிடவிட்ல சொத்து மதிப்புல இவர் எவ்வளவு குறிப்பிட போகிறார் அப்படிங்கறத பொறுத்து அந்த கட்டு இன்னைக்கு வைரல் ஆகும். 1000 கோடி நீ தானே சொன்ன, இப்ப என்ன இத்தனை கோடி தான் போட்டிருக்கா அப்படிங்கிற கேள்வி அங்க வரும். அப்ப 1000 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாரு. ஒரு படத்துக்கே அவருடைய வருமானம் என்பது 200 கோடிக்கு மேல அவருக்கு கொடுக்கப்படுற சம்பளம் மட்டுமே. அப்ப ஜனநாயகம் ம். படத்துக்கு கிட்டத்தட்ட 200 கோடி தான் வச்சு போடுறான்டா. அப்ப நீ 200 கோடி சம்பாதிக்கிறதுக்கு எங்க வீட்டுல இருந்து ஒரு 10 பச்சிலம் குழந்தைகளை நாங்க பள்ளி கொடுக்குறோமா உனக்கு? என்னுடைய உறவுகளை, என்னுடைய நட்புகளை, என்னுடைய சொந்தங்களை 41 பேரு நீ 200 கோடி ரூபாய் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து என்னுடைய உசுறுகளை வந்து என்னுடைய சொந்தங்களை, நட்புகளை, என்னுடைய குழந்தைகளை நான் பலி கொடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வி அதுக்குள்ள இருக்கு. அப்ப சம்பாதிக்க போறது அந்த திரைப்படத்தின் மூலியமா நீ சம்பாதிக்க போற, உன் ப்ரொடியூசர் சம்பாதிக்க போறான், அல்லது அந்த படத்துல நடிச்சவங்க, அந்த கேமராமேன், டைரக்டர் கூட சம்பாதிக்க போறீங்க. வினோத் தான் டைரக்டர் நினைக்கிறேன். சோ நீங்க எல்லாம் சம்பாதிக்க போறீங்க. இப்ப சம்பாதிக்கிறதுனா தனியா எங்கேயோ அந்த கூட்டம் வேணும், அல்லது இந்த எமோஷன்ஸ் சீக்வன்ஸ் வேணும், அந்த ரசிகர் படை இருக்கிற மாதிரியான ஒரு சீன் எடுக்க போறீங்கன்னாக்கா தனியா நீ கூட்டத்தை கூட்டி எங்கோ ராமோஜிராவ் பிலிம் சிட்டிலயோ அல்லது சென்னைக்குள்ள எங்கோ ஒரு பொட்டல் கால்லையோ ஒரு ஒரு ஷூட் ஒரு செட்டப் ஒரு செட்டப் போட்டு அங்க எடுத்துக்க வேண்டியதுதானே. உயிர் பலி இல்லாம நீங்க ஈஸியா நடத்துக்கலாம்ல. அது இல்லாம அந்த எமோஷன்ஸ் வந்து உங்களுக்கு நடிக்கிறவங்களை கூப்பிட்டு வந்து நிக்க வச்சாக்கா அது கிடைக்காது இயல்பா. அப்ப அந்த தலைவன் வர்றான், அவனை தொண்டர்கள் எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது இயல்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டிசம்பர் மாசம் நடக்கவிருந்த கரூரில் நடக்கவிருந்த கூட்டத்தை 2 மாசத்துக்கு முன்னாடியே ஏன் கரூருக்கு மாத்துறாங்க? அதாவது அந்த தேதியில குறிப்பிட்ட கரூர்ல சம்பவம் நடந்ததுல அன்னைக்கு விஜய் போற தேதியில அவர் வந்து திருவள்ளூருக்கும் வடசென்னைக்கும் போறதா ம். இருந்தது. அப்ப 2 மாசத்துக்கு முன்னாடியே அவங்க தேதியை மாத்தி இன்டர்சேஞ்ச் பண்ணி அந்த தேதி இங்க இங்க இந்த தேதி அங்கேயோ ஒரு 4-5 நாளைக்கு மட்டும் தான் மாத்துறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த தேதியவே. அப்ப அவ்வளவு சீக்கிரம் மாத்த வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருதுங்கிற ஒரு இன்னொரு ஒரு துணை கேள்வியும் அதுக்குள்ள இருக்கு. ஏன் நீங்க இந்த தேதியை மாத்துனீங்க? இந்த தேதியை மாத்த வேண்டிய அவசியம் எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருதுனாக்கா ஜனநாயகன் பட ஷூட்டிங்ல இருந்து வருது. ஜனநாயகன் படம் ஜனவரி ரிலீஸ், பொங்கல் ரிலீஸ் ஆக வரப்போகிறது. ஜனநாயகன் அப்ப பொங்கல் ரிலீஸாக ஜனவரிக்கு வரணும்னாக்கா அந்த சீக்வன்ஸ் தனியா செட்டு போட்டு எடுக்கணும் அப்படின்னாக்கா தாமதமாகும், அல்லது அப்படியே நம்ம செலவு பண்ணி எடுத்தாலும் அந்த எமோஷன்ஸ் கிடைக்காது. அப்ப அந்த ஃபுட்டேஜ் வந்து அந்த சீனுக்குள்ள அந்த அந்த ஷாட் வந்து உடனடியாக தேவைப்படுது அந்த சீனு அப்படிங்கிறதுக்காக. அப்ப 2 மாசத்துக்கு டிசம்பர் மாசம் கரூர்ல நடக்க வர அந்த கூட்டத்துல போய் நீங்க ஷூட் பண்ணி எடுத்தீங்கன்னாக்கா அது லேட்டா வரும். அப்ப அது இன்டர்சேஞ்ச் பண்ணி இங்க எடுத்துக்கலாம். இப்ப சென்னைக்குள்ளனாக்கா எடுக்கிறது சிரமம். இப்ப கரூர்னாக்கா அவுட்ரு, அங்க வந்து நம்ம ஈஸியா ஷூட் பண்ணி எடுத்துக்கலாம். அங்க பெருசா வந்து எந்த ஒரு இதுவும் இருக்காது, தடைகள் தொந்தரவுகள் இருக்காது, நம்ம அங்க சீட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த தேதியை வந்து மாத்தி கரூர்ல வச்சு, கரூர்ல வந்து நீங்க உங்க ஜனநாயகம் படத்துக்கு நீங்க கோடியில சம்பளம் வாங்குறதுக்கு, நீங்க 200 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு என் வீட்டு பச்சிலம் குழந்தைகள் 10 குழந்தை செத்து போயிருக்கு, என் சொந்தம் என் உறவு 41 பேர் செத்து போயிருக்காங்க அதுல அப்படிங்கிற கேள்வியும் அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்களுடைய அந்த ஜனநாயகன் பட ஷூட்டிங் அப்படிங்கிறதுக்குள்ள அடங்கியிருக்கு. அப்ப ஒரு ம். ஒரு ஒரு மாநிலத்தை ஆளணும்னு வர்றீங்க, ஏற்கனவே இங்க இருக்கிற இருபெரும் கட்சி திமுக, அதிமுக போன்ற இருபெரும் கட்சிகளை தொடச்சு தூர பேசிவிட்டு நான் அங்க சிம்மாசனம் போட்டு உட்காருவேன் அப்படின்னாக்கா, அப்ப உங்களுடைய வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற ஒரு முக்கியமான கேள்வி ஒரு முன்னாடி வைக்கிறார். 41 உசுறு நீ 200 கோடி சம்பாதிக்கிறதுக்காக நாங்க உசுர ஒண்ணு மாடங்கிற கேள்வி அதுக்குள்ள இருக்கு. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய கடமை அந்த கட்சியில உள்ள நிர்வாகிகளுக்கு இருக்குல்ல. சிறப்பு பொதுக்குழு கூட்டிங்கனாக்கா இந்த முக்கியமான கேள்விக்கு நீங்க பதில் சொல்லிருக்கணும்ல. இப்படி ஒரு அக்யூசேஷன் வைக்கிறாரு. எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நக்கீரன் கோபால் இதை வந்து இந்த அக்யூசேஷன் நம்ம மீது வைக்கிறாரு? அப்ப நம்முடைய வளர்ச்சி அவங்களுக்கு வந்து ஏதோ கண்ணை உறுத்துது அப்படிங்கிறதுனால போற போக்குல ஒரு அவதூறை, ஒரு வதந்தியை நக்கீரன் கோபால் அவர்கள் நம் கட்சியின் மீது, நம் தலைவர் மீது சுமத்துகிறார் அப்படின்னு நீங்க நேரம் டிஃபமேஷன் ஃபைல் பண்ணிருக்கணும்ல அவர் மீது. நேரம் எனக்கா எல்லாத்துக்குமே கோர்ட்டுக்கு போகணும் நீங்க அதே மேடம் தான் சொல்றீங்க. நான் தலைவர்கிட்ட சொன்னேன். அதாவது திமுக வந்து இப்படி எல்லாம் செயல்படும், அதனால தலைவா நம்ம உடனடியாக கோர்ட்டுக்கு போகணும்னு நான் தான் சொன்னேன். தலைவர் வந்து ஆமா நீங்க சொல்றது ரைட்டு தான், நீங்க சொல்லுங்க நம்ம போயிடலாம் அப்படின்னு தலையாட்டினாரு. நான் தான் சொன்னேன் கோர்ட்டுக்கு போகணும்னு தலையாட்டினாரு. நாங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனோம். இப்ப அதை வந்து சிபிஐக்கு மாத்திருக்காங்க அப்படின்னு அதே மேடையில சிறப்பு பொதுக்குழுல தான் அவர் பேசுறாப்ல. அப்ப எல்லாத்துக்கும் கோர்ட்டுக்கு தான் போகணும் அப்படின்னாக்கா அப்ப இதுக்கு நீங்க கோர்ட்டுக்கு போக வேண்டியதுதானே. சுப்ரீம் கோர்ட்ல போய் நீங்க டெஃபமேஷன் ஃபைல் பண்ண வேண்டியதுதானே. இந்த மாதிரி எங்களுடைய தலைவருக்கு நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில எங்களுடைய எலெக்ஷன் வேற வருது, அதனால எங்களுடைய வெற்றியை தடுக்கும் வகையில மக்கள் எல்லாரும், தமிழ்நாட்டு மக்கள் எல்லோரும் எங்களோட தலைவரையும் எங்க கட்சியை வந்து பயங்கரமா ரிசீவ் பண்றாங்க, அதை தடுக்கும் வகையில, அதற்கு ஒரு கெட்ட பெயரை அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில, எங்க கட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில பாருங்க இப்படி ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு பொய் செய்திய ஜனநாயகமோட ஷூட்டிங் அப்படின்னு சொல்லி ஒரு கட்சியினுடைய கூட்டத்தை சொல்லி அசிங்கப்படுத்தி என்னுடைய கட்சியினுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிறாரு, அதனால இத்தனை கோடி ரூபாய் நான் டிஃபர்மேஷன் ஷூட் பண்றேன் அப்படின்னு சொன்னாக்கா
கோர்ட்டு கூப்பிட போது நக்கீரன் கோபாலன் நேரடியா கோர்ட்டுக்கு போயிட்டு ஆதாரம் இருக்கா இல்லையான்னு சொல்ல போறாரு. ஆதாரம் இருந்தா சப்மிட் பண்ண போறாரு. ஒருவேளை ஆதாரம் இல்லைன்னாக்கா நீங்க சொல்றபடி வதந்தி பொய் அவதூறுனாக்கா ஆதாரம் இல்லைன்னு சொல்ல போறாரு. ஆதாரம் இல்லைன்னு கோர்ட்ல சொன்னது செய்தியாக போகுது. ஆப்வியஸ்லி உங்களை வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அதை ஸ்ப்ரெட் பண்ண போறாங்க. மக்கள் மத்தியில் அந்த உண்மை போய் சேர போகுது. அவ மக்கள் மத்தியில பாருங்க விஜய வந்து எப்படி பொய் சொல்லி இவங்க தோக்கடிக்க பாக்குறாங்க பாருங்க. அப்ப அவருடைய பேச்சுல உண்மை இருக்குல்ல. அப்ப அவர் உண்மையானவர் தானே அப்படின்னு உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை உறுதி செஞ்சு தரும்ல அந்த கேஸ். ஈஸியா உறுதி செஞ்சு தருமே அது. அப்ப இதை ஏன் நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க? ஏன் டிஃபர்மேஷன் நீங்க ஷூட் பண்ணல நக்கீரன் கோபால் அவர்கள்? வழக்கு போடுங்க. வழக்கு போட வழக்கு சந்திக்காதவர் அவரு. எத்தனையோ வழக்கு பார்த்தவர் தானே. வந்து சொல்ல போறாரு இந்த இருக்குங்க ஆதாரம், இந்த இருக்குங்க ப்ரூஃப்னு சொல்ல போறாரு. ஏன்னா இவங்க கோர்ட்டுக்கு போனாங்கன்னா அந்த வண்டிய சீஸ் பண்ணி அவங்க பரிசோதனை விடுவாங்க. அப்ப அந்த அந்த பஸ்ஸுக்குள்ள சுற்றிலும் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் செக் பண்ணப்படும். அது மட்டும் இல்லாம அந்த பறந்த ட்ரோன் எல்லாம் பிடுங்கி அதோடைய ஹார்ட் டிஸ்க வாங்கி அதை செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பஸ்ஸுக்குள்ள எப்படிப்பா இது பஸ் தானே, இது வந்து கேரவன் தானே, இதுக்குள்ள எதுக்கு சினிமாவுக்கு பயன்படுத்துகிற பிரத்யேகமான கேமராவை வைக்கிறதுக்கான மவுண்ட் எல்லாம் எப்படி நீங்க பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கீங்க? எதற்காக இந்த கேமரா மவுண்ட் எதுக்கு இங்க இருக்கு? இந்த மவுண்ட் பண்றதுக்கு சிறப்பா நீங்க வெல்டிங் எல்லாம் பண்ணி வச்சிருக்கீங்க. எதற்காக இது பண்ணி வச்சிருக்கீங்க? இது கேரவன்னாக்கா ஓய்வு எடுக்கிறதுக்கான ஒரு பஸ். அப்போ ஓய்வு எடுக்கிறதுக்கு பெட் இருக்கலாம், டிவி இருக்கலாம், இல்ல பாத்ரூம் டாய்லெட் இருக்கும், அல்லது வேற ஏதாவது கேளிக்கை விளையாடுறதுக்கு அல்லது வேற ஏதாவது படுத்துங்கிறதுக்கு அப்படின்னா இருக்கலாமே தவிர இங்க எதுக்கு கேமரா மவுண்ட் பண்றதுக்கு என்னப்பா வேலை இருக்கு இங்க? எதுக்கு இந்த கேமரா மவுண்ட் இங்க இருக்கு? அப்ப கேமரா உள்ள வந்துச்சா? சிசிடிவி எடுங்க, இந்த பஸ்ல உள்ள சிசிடிவி அப்படின்னு எடுத்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்கலா அதை ஒருவேளை நடந்திருந்தாலும் அது தெரிஞ்சிடும். அப்ப இதுல கட்சி உணத்துக்கு இதுல என்னப்பா வேலை? இவர் ஏன்பா இந்த பஸ்ஸுக்குள்ள ஏறாரு? இந்த ஜனநாயகம் படத்துல டைரக்டர் இவர் எதுக்கு கரூர் வரும்போது எதுக்கு இந்த பஸ்ஸுக்குள்ள இவர் எதுக்கு வர்றாரு? அப்ப இந்த படத்துல கேமராமேன் இவருக்குள்ள இவருக்கு இதுக்குள்ள என்ன வேலை? இவரு ஏன் இதுக்குள்ள வராரு? இவங்க யாரு? இந்த இவங்க எல்லாம் உள்ள வராங்க இல்லையா, இந்த பஸ்ஸுக்குள்ள இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு சிசிடிவி செக் பண்ணா தெரிஞ்சிடும். அப்ப நடக்கலனாக்கா நீங்க என்ன டிஃபர்மேஷன் ஷூட் பண்ணிருக்கணும். அப்ப ஏதோ நடந்திருக்கு அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு பாருங்க. அது நீங்க கேஸ் போடாத வழியாவே தெரியுது. அப்ப ஏதோ ஒண்ணு நடந்திருக்குங்கிற சந்தேகம் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட இருக்கு. அப்ப ஒருவேளை உண்மையாக அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் சொன்னது போன்று ஜனநாயகன் பட ஷூட்டிங்காக அந்த மக்கள் திரள் அது நடிகர்கள் நடிக்க வச்சா கிடைக்காது, அவங்க நடிக்கிறது மாதிரி இருக்கும். அப்ப இயல்பா அது கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட ரசிகர்களை உங்களுடைய கட்சி தொண்டர்களையே நீங்க பழி வாங்கிட்டீங்களா அப்படிங்கிற கேள்வி அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்கள் எழுப்புகிற ஜனநாயகம் பட ஷூட்டிங் தான் நடந்தது அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இவ்வளவு கேள்விகள், இவ்வளவு மக்களுடைய ஆதங்கம் இதுக்குள்ள இருக்கு. அப்ப பதில் சொல்லலைனாக்கா நக்கீரன் கோபால் அவர்கள் சொல்வது உண்மையோ என்ற சந்தேகம் நமக்கு எழுது. அதனால தான் இதற்கு பதில் சொல்ல முடியாம, கேஸும் போட முடியாம, மெல்லவும் முடியாம, துப்பவும் முடியாம நம்ம சில்பா குமார் என்ன பண்றாப்ல, ஒருமையில அண்ணன் நக்கீரன் கோபால் அவர்ல நான் வந்து சட்டையை பிடிச்சி இது பண்ணிடுவேன், மீசக்காரர் ஒருத்தர் இருக்காரு, நான் வந்து வாங்க மோதி பார்க்கலாம், எங்க தலைவர் வீட்டுக்கு வாங்க, 5000 ஸ்டூடெண்ட்ஸ் அனுப்புவேன் அப்படின்னு கிட்டத்தட்ட ஒரு பொறுக்கியை போன்று பேசியிருக்கிறார். இதற்கு நான் வந்து நக்கீரனை வந்து நான் ஆரம்பத்துல இருந்து வாசிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நபராக நான் சொல்றேன். நக்கீரன் அப்படின்னாக்கா ஏதோ நக்கீரன்கிற ஒரு நிறுவனம் மட்டும்தான் நக்கீரன்கிற நிறுவனம். அப்புறம் கோபாலு அப்படின்னாக்கா நக்கீரன்ல உள்ள அந்த நக்கீரன் கோபாலுங்கிற ஒரு ஒற்றை மனிதர் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. அது வந்து 15-20 வருடத்துக்கு முன்னாடி வேணா அப்படி இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு முற்போக்காக செயல்படுகிற, புலனாய்வு செய்கிற, உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற ஒவ்வொரு ஊடகமும் இங்க நக்கீரன் தான். இங்க யூடியூப் ரூட்டர்ஸும் நக்கீரன் தான், பேரலையும் இங்க நக்கீரன் தான், அரண்சையும் நக்கீரன் தான், ட்ரைப்ஸும் நக்கீரன் தான். இங்க நானும் கோபாலு தான், மகிழ்வனும் கோபாலு தான், மில்டன் இந்திரா, சந்தோஷ் நீங்களும் இங்க கோபாலு தான், இங்க கரிகாலனும் இங்க கோபாலு தான். அதனால ஒரு கோபாலு ஈஸியாவே கை வச்சிடலாம், அவரை மிரட்டிடலாம். அவர் சிங்கிளா இருக்கும் பொழுதே சலங்கை கட்டி ஆடினவர். இன்னைக்கு இவ்வளவு பேரு, இன்னைக்கு இவ்வளவு கோபாலுகளும் இவ்வளவு நக்கீரனும் இன்னைக்கு உருவாகி இருக்கும்னாக்க அவருக்கு சொல்லலாம் வேணும். அவர் ஜெயலலிதா என்கிற அவ்வளவு பெரிய ஒரு பாசிசவாதிய தண்ணி காமிச்சவர் அவரு. அவ வந்து பத்திரிகை சுதந்திரம் எல்லாம் முடங்கி கிடக்கும் பொழுது தூக்கி தூர வீசிக்கிட்டு ஜெயலலிதா அவர்களுக்கு தண்ணி காமிச்ச ஒரு ஆளு தான் நக்கீரன் கோபாலு. நீ எல்லாம் அவருக்கு சொல்ல போனோம்னாக்கா அவருடைய கெண்டக்கால்ல உள்ள கடைசி மசருக்கு கூட நீ சமம் கிடையாது. இப்போ ஆதவர்ஜன் அவர்கள் பேசுறாரு, இன்னொரு பக்கம் நக்கீரன் கோபால் அவர்கள் பேசும்போது கடுமையா விமர்சிச்சு காரி துப்புறாரு. ஒரு மூத்த பத்திரிகையாளர் இப்படி செய்யலாமா, கொஞ்சம் மென்மையா டீல் பண்ணிருக்கலாமே அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. அது எப்படி பாக்குறீங்க? நீங்க காரி துப்பி இருக்காரு, காரி துப்பாம இருக்காரு, அது விஷயமே இல்ல. இங்க விவாதமாக வேண்டியது என்னன்னாக்கா அவர் கேட்ட கேள்விதான் விவாதமாகணுமே தவிர அவர் தலையை சொரிஞ்சாரு, சரி ஒரு மூத்த பத்திரிகையாளர் தலையை சொரியலாமாங்க, ஒரு மூத்த பத்திரிகையாளர் மூக்கு கிட்ட சொரியலாமாங்க, என்னங்க அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கும் பொழுது சைட்ல வந்து அப்படின்னு துப்புறாருங்க, ஏப்பா கொசு இருக்குப்பா அதுப்பா, எதுவா இருந்தாலும் ஒரு மூத்த பத்திரிகையாளர் அப்படி பண்ணலாமாங்க? அப்படின்னா இங்க விவாதிக்க வேண்டிய விஷயமே அது கிடையாது. இதே டைவர்ட் பண்றதுல விஷயம்.
ஒரு மூத்த பத்திரிகையாளர் இப்படி பண்ணலாமா, ஒரு மூத்த பத்திரிகையாளர் அப்படி பண்ணலாமா, அப்படி கிடையாது. 41 உசுர் அங்க பலியா இருக்குங்க. 41 உசுர். அந்த குழந்தைய ஒருத்தர் தூக்கிட்டு ஓடியாந்தாருல, அந்த அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களும் இன்னொருத்தரும் ஒரு அதிமுக நிர்வாகி 2 பேரும் வரும்பொழுது அந்த குழந்தையை தூக்கிட்டு போய் அந்த ஆளு அங்க முட்டி போட்டு அந்த குழந்தையோட காலடியில் வச்சு அழுதது இருக்குல்ல, எப்படியாவது இந்த குழந்தைக்கு உசுறு வந்துடாதா, இவங்க எல்லாம் கட்சியில பெரிய ஆளுதானே, இவங்க சொன்னாக்கா அந்த டாக்டர் வந்து ஏதாவது ஸ்பெஷலா ஏதாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஏதாவது நம்ம குழந்தைக்கு உசுரை கொண்டு வந்துட மாட்டாங்களா அப்படின்னு கடைசி கட்ட நம்பிக்கையில ஒருத்தன் அழுகும் பொழுது இருக்கிற அந்த 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 ஆதங்கம் இருக்குல்ல, அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறமும் ஒருத்தனுக்கு கோபம் வந்து காரி துப்பாம இருந்தாக்கா அவன் மனுஷனே கிடையாதுன்னு நான் சொல்றேன். முதல்ல மனுஷன், அப்புறம் தான் மூத்த பத்திரிகையாளர் ஊடகவாளர் அப்புறம் தான். முதல்ல மனுஷனாக உணர்வுகள் இருக்கணும். உணர்வுகள் இருந்தாதான் மனுஷன். 41 உசுர் அங்க செத்து போயிருக்கு. பொறுப்பு இல்லாம ஒருத்தர் வந்து ஒரு பத்திரிகையாளர் கையை கட்டிட்டு விஜய் அவர்கள் அவ்வாறு செய்திருக்க கூடாது அப்படின்னு ஒரு ஜடமாட்டம் என்னால பேச முடியாது. மனுஷன் தானே, எனக்கு ஹியூமன்ஸ் இருக்கு, எனக்கு எனக்கு உணர்வுகள் இருக்கு, நான் ஹியூமன். அப்ப அந்த உணர்வுகளை வெளிப்படுத்ததான் செய்வேன். அதை பேசும்பொழுது எனக்கு அந்த அந்த காட்சி ஞாபகம் வருது. இறந்து போனவர்களுடைய அப்பாவோட பூட்ஸ்ல இருந்து பார்க்கும் பொழுது, இறந்து போனவர்களுடைய கணவனுடைய பூட்ஸ்ல இருந்து பார்க்கும் பொழுது, இறந்து போனவனுடைய அம்மாவுடைய பூட்ஸ்ல இருந்து பார்க்கும் பொழுது எனக்கு கோபம் வரதான் செய்யும். உசுறு போயிருக்கு என்கிட்ட. காசு பணம் போயிருந்தா சம்பாதிச்சிடலாம் தலைவா. உசுறு போயிட்டா எங்க போய் சம்பாதிக்க, உசுறு சம்பாதிக்க முடியுமா? 20 லட்சம் கொடுத்தீங்க, அதே 20 லட்சம் நான் தர்றேன், நீ செத்துருவியா நீ? 20 லட்சம் அந்த சில்பா குமாருக்கு நான் கடன் வாங்கியாவது தர்றேங்க. கடன் வாங்கி நான் 10 காசு வட்டி கடன் வாங்கியாவது தரேன். 20 லட்சம் ரூபாய் தர்றேன். செத்துருவாப்லையா அவரு? நீ போய் சாவு, 20 லட்சம் தரணும், செத்துருவாப்லையா? காசு கொடுத்த அது ஏதோ ஒரு விபத்து, ஒரு ஒரு அறியாமையில ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னாக்கா அதற்கான தற்போதெல்லாம் ஒரு ஆறுதலாக, ஒரு உதவி தொகையாக அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதல் தொகையாக கொடுக்கறதா அந்த தொகையை தவிர அந்த பணம் எப்பொழுதும் ஒரு உசுரை கொண்டு வராது. அப்ப பணத்தை கொடுத்துட்டோம், எனக்கு வந்து எல்லா அதுக்கு அதை வந்து நான் சரி பண்ணிட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. பணத்தை கொடுத்தா சரியாயிடுமா? சரியாகாது. அப்ப உங்களுக்கு அந்த கோபம் இருக்குல்ல, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குல்ல. நீ போகும்போது ஏர்போர்ட்ல மறைச்சு கேள்வி கேட்டாங்கல்ல பத்திரிகையாளர், 30 உசுறு போயிருச்சுன்னு விஜய் 30 உசுறு போயிருச்சுங்கன்னு சொல்லும் பொழுது நீ என்ன பதில் சொன்னாங்க? ஏன் அப்படி ஏதாவது பிராத்தல் கேஸ்ல கைதான மாதிரி எதுக்கு மூஞ்ச மறைச்சிட்டே ஓடுன? எங்க ஓடுற? நீலாங்கரைக்கு ஓடுறியா? எந்த வீட்டுக்கு ஓடுற? நீலாங்கரில எந்த வீட்டுக்கு ஓடுற? அவ்வளவு சீக்கிரமே என்ன பண்ண போற? நீ புடுங்க போறியா? உனக்கு என்ன இந்தியாவுடைய பொருளாதாரத்தை அப்படியே தூக்கி நிப்பாட்ட போறியா? இல்ல பிஜேபி போன உடனே அடிச்சு தூக்கி பெரிய ஒரு புரட்சி பண்ணி பிஜேபி ஆட்சியில இருந்து இறக்கிட்டு நீ உட்கார போறியா? என்னத்த புடுங்க போறேன்னு கேட்கல. போய் குடிக்க போற, சரக்கு போட போற. உனக்கு நைட் ஆனாக சரக்கு போடணும். இப்ப கேள்வி கேட்கறாங்க, 30 உசுறு போயிருக்கு நீ வந்த இடத்துல. ஏங்க நான் பொறுப்பு இல்லைங்க, காவல்துறை தாங்க பொறுப்பு, நான் பொறுப்பு இல்லைங்க. திமுக தாங்க பொறுப்பு, நான் பொறுப்பு இல்லைங்க. செந்தில் பாலாஜி தாங்க பொறுப்பு. ஏதோ ஒண்ணு சொல்லணுமா இல்லையா? அதாவது பொய்யா கூட இருந்துட்டு போட்டு கருமா ஏதோ ஒண்ணு அங்க பத்திரிகையாளர் நிக்கிறாங்க, அவங்க கொண்டு போய் தான் மக்கள்கிட்ட செய்தியை சேர்ப்பாங்க, அவங்க கிட்ட தான் நீ பேசணும். அப்ப ஓடுனாக்க எதுக்கு ஓடுற? பத்திரிகையாளரை பார்த்து எதுக்கு பயப்படணும்னு நான் கேட்கிறேன். பத்திரிகையாளர்கள் அந்த தருணத்துல வந்து அந்த விபத்தை பார்த்த உடனே எல்லாருமே யாராலையும் பேச முடியாது, அந்த அளவுக்கு அதிர்ச்சி உள்ளாயிருப்பாங்க. அதனாலதான் விஜய் அவர்கள் அமைதியா கடந்து போனாரு. இத்தனை காலம் அமைதியா இருந்தது மௌன புரட்சி செஞ்சிருக்காருன்னு சொல்லி ஆதவர்ஜுனா பேசுறாரு. இல்லைங்க, அதாவது அந்த இடத்துல இருந்திருக்காரு, அதுல இருந்து எஸ்கேப் ஆகி போறாரு அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே. அப்பதான் 30 மரணங்கள் எல்லா செய்திகள்லாம் வர ஆரம்பிக்குது. அவங்களுக்கு அங்கேயே செய்திகள் வர ஆரம்பிச்சிருக்கும். அவரு ஏர்போர்ட்டுக்கு போறாரு, அங்க கேள்விகள் எழுப்புறாங்க. அங்க கேள்வி எழுப்பும் பொழுது பதில் சொல்லாம விறுவிறுன்னு போயிட்டாரு. கேட்டா நீங்க சொல்ற மாதிரி அன்னைக்கு சில்பா குமார் வந்து அவர் வந்து ஆதங்கத்துல இருந்தாரு. அந்த இடத்துல இருக்கும்போது என்னங்க பேச முடியும், எப்படிங்க பேச முடியும் அப்படின்னு, அதாவது இறந்தவர்கள் பக்கத்துல நின்று ஸ்ட்ரக்சர்ல வச்சு தள்ளிட்டு போறதா அவர் கண்ணால பாக்கல. இறக்கும் பொழுது இறந்து கடந்தவங்க குழந்தையும் பெரியவங்களும் அப்படியே அந்த ஒரே சுத்து 2 பேர் படுத்து கிடக்கும் பொழுது ஒரு குழந்தைக்கு அந்த கூட்டத்துல மிதிப்பட்டது தாடை வந்து 2ஆ உடஞ்சிருச்சுங்க. தாடை இப்படி இப்படி இருக்கு, இது கீழே இது மேலே, இதெல்லாம் அதெல்லாம் கண்ணுல பாக்கல விஜய். அவருக்கே அவ்வளவு ஆனக்கத்துல பேச முடியலங்க, சோகத்துல இருந்தாருங்க, குந்தாணில இருந்தாருங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் நேர்ல பார்த்த ஒரு மனுஷன் அன்பில் மகேஷுக்கு அழுக வருமா வராதாங்க? இதையெல்லாம் நேர்லயே பார்க்காத ஒருத்தவனுக்கு அவ்வளவு ஆனந்தம், அவ்வளவு சோகங்கள் இருக்குனாக்கா அதை நேர்ல நின்னு பார்க்கும் பொழுது ஒருத்தவனுக்கு அழுக வருமா வராதா? அப்ப அது மட்டும் உனக்கு ஆதங்கம், அவரே பேசவே முடியல, அவரால் ஓடிட்டாருங்கிற. நேர்ல நின்று பார்த்த ஒரு மனுஷனுக்கு அழுது இருக்காங்கனாக்கா அதை வந்து நடிப்புன்னு சொல்றேன். அங்க மட்டும் இல்ல, அன்னைக்கு அன்னைக்கு நடந்த அன்னைக்கு இதை ஸ்ப்ரெட் பண்ணாங்கல்ல, ஸ்ப்ரெட் பண்ண அன்னைக்கு மட்டும் இல்ல, அந்த சிறப்பு பொதுக்குழு மீட்டிங்ல இதை சொல்றான். அவரு அன்பில் மகேஷ் அவர்கள் அழுதுத லிட்டரலா நடிப்புன்னு சொல்றான். டெபுட்டி சிஎம் திரும்ப அந்த துபாய் பயணத்துக்காக அவர் போயிட்டு இருக்கும் பொழுது இந்த சம்பவம் நடக்குது, செய்தி அவருடைய காதுக்கு போகுது. உடனடியாக அந்த பயணத்தை நிப்பாட்டிட்டு அப்படியே யூ டர்ன் போட்டு கரூருக்கு வர்றாரு. அங்க அங்க வந்து அவரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவரும் கூட இருக்காரு, வெளியில பத்திரிகையாளர் சந்திக்கிறாரு.
அன்பில் மகேஷ் அழுது மட்டும் இல்ல, டெபுட்டி சிஎம் அங்க போய் நின்று சோகத்தோட அதை 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 அணுகிட்டு அதை பார்த்துட்டு ஆறுதல் சொல்லிட்டு மருத்துவர்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு வரும்பொழுது என்னங்க அதுவும் நடிப்பு. கேட்டாக்கா கேமராவை கூடவே எடுத்துட்டு போறாங்க பாத்தீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. பரதேசி நாய், 63 ட்ரோன்ஸ் பறக்க விட்டிய, உன்னோட பஸ் முழுக்க 4 கேமரா வச்சு வாட்ச் பண்ணியா, அப்ப அது நடிப்பு இல்லையா? அப்ப இது நடிப்பு அப்படின்னாக்கா அப்போ உன் தலைவன் பண்ணது அதை விட பிரமாதமான நடிப்பு இல்ல. இது நடிப்பு. ஒரே ஒரு கேமராவை கொண்டு போய் அதை எடுத்தாங்கன்னாக்கா பத்திரிகைகளுக்கு கொடுக்கணும். அமைச்சர் போயிருக்காரு, டெபுட்டி சிஎம் போறாருனாக்கா அவங்க கூடவே கேமராமேன்ஸ் இருப்பாங்க, எப்பவுமே இருப்பாங்க. எங்க போனாலும் அதை கவர் பண்ணி பொது விஷயத்துக்கோ அரசியல் நடவடிக்கைகளுக்கோ மக்கள் சார்ந்த பிரச்சனைக்கோ அதை தீர்வு காணும் பொழுது அங்க பிரச்சனைக்கு இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு போகும்போது அந்த கேமராமேன் அதை கவர் பண்ணணும், அதை செய்தி நிறுவனம் கொடுக்கணும். இங்க போயிருக்காரு அமைச்சர், சில பேர் இறந்திருக்காங்க பாத்திருக்காருங்கிறத நீ பிரஸுக்கு கொடுக்கணும். அது அவங்களுடைய புரோட்டோகால். அந்த புரோட்டோகால் படி ஒரு கேமராவை எடுத்து போனாலே நடிகன் அப்படின்னாக்கா 63 கேமரா பறக்க விட்ட உங்களை நான் நடிப்பு அரக்கன போரு. இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நக்கீரன் கோபால் ஆகட்டும், இல்ல விஜய் விமர்சிக்கக்கூடிய யூடியூபர்ஸ் ஆகட்டும், தன்னிச்சையா இயங்கக்கூடிய பத்திரிகையாளராகட்டும், எல்லாமே விஜயோட ஃபேமை யூஸ் பண்ணி அவங்க பிரபலமாக பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? ரொம்ப சிம்பிள் தலைவா, அதுக்கு பதில் சொல்லா இருக்க வேண்டியல. அந்த ஆளு அந்த அந்த கட்சி தலைவர் விஜயா இருக்கட்டும், அந்த சில்பா குமாரா இருக்கட்டும், நம்ம 82 புசி ஆனந்தா இருக்கட்டும், இவங்க புசி ஆனந்த் பேசுறது இல்ல, இவங்க 2 பேரும் தான் பேசுறாங்க. இவங்க 2 பேரும் பேசும் பொழுது முழுக்க முழுக்க திமுகவை மட்டுமே தான் சாடி பேசுகிறார்கள். அப்ப திமுகவை பேசி பேசி நீ விளம்பரம் தெரிவிக்கிறியா? அப்ப திமுக தவறே செய்யாமல் இருக்கும் பொழுது சும்மா வெறுமனே திமுக பத்தி பேசினாதான் நமக்கு விளம்பரம் கிடைக்கும், அப்பதான் வந்து நமக்கு ஒரு போக்கஸ் லைட், ஒரு லைம் லைட் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நீ பேசுறியா? அப்ப இந்த பக்கம் பேசுறவங்க அப்படி பேசுறாங்க, அதுக்காக தான் பேசுறாங்கன்னாக்கா அப்ப நீ அதுக்காக தான் பேசுற. இல்ல அப்ப நீ வந்து இல்ல இல்ல நான் அதுக்காக பேசலனாக்கா அப்ப நாங்களும் அதுக்காக பேசல. அப்ப எதுக்காக பேசுறோம் இதை அப்படிங்கறத மக்களே முடிவு பண்ணிக்கிட்டோம். இவங்கள பத்தி பேசினாதான் ஃபேமு, அவங்கள பத்தி பேசினாதான் ஃபேமு, இவங்கள பத்தி பேசினாதான் வியூஸ் வரும்னாக்கா வியூஸ் எடுக்கிறதுக்கு 1000 வழிகள் இருக்கு தலைவா. வியூஸ் எடுக்கிறதுக்கு அது ஏதோ ஒரு வழியில வியூஸ் எடுத்துட்டு அது இல்ல. இதுல முக்கியமான விஷயம், மக்களுக்கு சில விஷயங்கள் புரியாது, நம்ம எடுத்து சொன்னாதான் உங்களுக்கு புரியும். இல்ல பெரியார் வர்றதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்குள்ள இவ்வளவு பகுத்தறிவாதிகள் இருந்தோமா? பெரியாருடைய வருகைக்கு முன்னாடி பகுத்தறிவாதிகள் இருந்தார்கள், இல்லையே இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஐயா அவர் ஐயா அயோத்தியாச பண்டிதர்லாம் இருந்திருக்காரு, அதை நம்ம இல்லைன்னு மறுக்கவே கிடையாது. ஆனா இவ்வளவு பகுத்தறிவாதிகள் எனக்கு இருந்தோமா? நான் இல்லையே. அப்ப ஐயா பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரு தெருவா ஊர் ஊரா போய் மீட்டிங் போட்டு பேசி நம்ம கிட்ட பகுத்தறிவு உண்டாக சேர்த்தாரு. அப்ப தெரியாத விஷயங்களை சொல்லி சொல்லிதான் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அப்ப அதுக்காக வந்து என்னைய பத்தி பேசுறான், விளம்பரத்துக்காக பேசுறான்னாக்க நீ தானே தப்பு பண்ணிருக்க. உன்னைய பத்தி தான் பேச முடியும். இப்ப நீ உன்னைய பத்தி பேசாம இப்ப நேபாள் நாட்டுல ஒரு எதிர்கட்சி இதே மாதிரி ஒரு கட்சி ஏதோ ஒரு கட்சி சம்பந்தம் இல்லாம அங்க உள்ள ஆளுங்கட்சியை பத்தியோ அல்லது மக்களுக்கு எதிரான விஷயங்களே பிற்போக்கு தலைவர்களே நேபாள்ல ஒருத்தன் பேசிருக்கானா அவனை பத்தி நான் பேச முடியுமா? அவனை பத்தி பேசினா என்னுடைய மக்களுக்கு என்ன என்ன லாபம்? அதுல என் மக்களுக்கு ஏதாவது விடுதலை இருக்காதுல்ல? என் மக்களுக்கு ஏதாவது அதுல வந்து சரிமா லாபம் இருக்கா? இல்ல என் மக்களுக்கு ஏதாவது கல்வி அறிவு இருக்காது இல்ல? நான் அதை பேசி என் மக்களுக்கு என்னத்தை புரிய வைக்க போறேன்? அதை நான் புரிஞ்சுட்டு என்ன பண்ணுவோம் அப்புறம்? முதல்ல என் மக்களுக்கு பகுத்தறிவை கொண்டு போய் சேர்க்கணும்ல. அப்ப அதற்கு ஒவ்வாமையா யார் இருக்காங்க அவங்கள பத்தி தான் பேச முடியும். இங்க நீ தான் நிக்கிற, நீ இல்ல. இப்ப இந்த இடத்துல யாரோ ஒரு ஒரு வெளிநாட்டுக்காரன் இங்க வந்து இந்த பிற்போக்குத்தனது இந்த மாதிரி பண்ணிருக்காங்க, அவனுக்கு எதிராக நான் பேச போறேன். அல்லது இன்னைக்கு இந்த பக்கம் இப்ப வந்து திமுக கூட்டணிக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தவங்க நாளைக்கு வந்து விஜய் கட்சியில சேர்ந்து நீ பேசுறதே பேசினாங்கன்னா அவங்களுக்கு எதிராக நான் பேச போறேன். விஜய் எதிர்க்கணும், விஜய் கட்சி எதிர்க்கணுங்கிறது என்னோட நோக்கம் கிடையாது. நீ பேசுற கருத்து இந்த மக்களுக்கு எதிராக இருக்கிறது. இந்த கல்ட் கல்ச்சர் நான் ஏத்துக்க முடியாது, பகுத்தறிவு கல்ச்சர் தான் நான் ஏத்துக்க முடியும். கல்ட் கல்ச்சருங்கிறது பகுத்தறிவு கல்ச்சருக்கு எதிரானது. அதனால நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, பல்வேறு முக்கியமான விஷயங்களை பகிர்ந்துட்டீங்க சார். மிக்க நன்றி. நன்றி நன்றி.